strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 21 ரிவ்யூ தான். பிட்வீன் KKR vs LSG at Eden Gardens. KKR ஹோம் கேம், பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் அவங்களால வின் பண்ண முடியல. இட் வாஸ் அ ஹை ஸ்கோரிங் கேம், பைசா வசூல் கேம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் LSG கடைசியில அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்ல தி ஹெல்த் தியர் நர்வ் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். 4 runs வித்தியாசத்துல வின் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க வித் 6 points. ஸோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு LSG கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அவைலபிள் போலிங் ரிசோர்சஸை வச்சு அவங்க இந்த மேட்ச் வின் பண்றாங்க லாஸ்ட் 3 matches. அன்பலியபிள். ஏன்னா அவங்களோட பேட்டிங் வந்து ஹெவி வெயிட். நிக்கலஸ் பூரான், மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம், மில்லர் வேற இருக்காரு, ரிஷப் பண்ட் ஃபார்ம்ல இல்லைனாலும் ஸ்டில் இஸ் a very dangerous player. ஸோ பேட்டிங் வந்து ஹெவியா இருக்கு, போலிங் ரொம்ப தின்னா இருக்கு. நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நிறைய சொன்னோம். ஏன் நிறைய பேர் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 10ல கூட வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல இறங்குவாங்கன்ற மாதிரி எல்லாம் கூட ப்ரெடிக்ட் பண்ணணும். நானே சொல்லியிருந்தேன் they are the weakest side அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாருங்க, அதுதாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், நம்ம என்ன வேணா அனலைஸ் பண்ணலாம். ஆனா ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி அந்த டீம் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாடை வச்சு மேனேஜ் பண்றாங்கன்னு. நான் LSG டீமை நிஜமா அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவங்க பிளேயர்ஸும் சரி, அவங்களோட கேப்டனும் சரி, அஸ் வெல் அஸ் அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், கோச் எல்லாருமே நான் பாராட்டுவேன். பிகாஸ் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பாத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்றாங்க. அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் வீக், ஹிட்டர்ஸ் இல்ல, பவர் ஹிட்டர்ஸ் இல்ல. பட் அது வேற விஷயம். உங்ககிட்ட அவைலபிள் ரிசோர்சஸை நீ ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீ விளையாடணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெத்து. அதுதான் எக்ஸாக்ட்லி LSG பண்றாங்க. ஒரு பக்கம் KKR will be disappointedங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல, ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்ல லாஸ்ட் டைம் கொஞ்சம் லைட்டா ட்ரை விக்கெட் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து தேவர் கம்மிங் இன்டு தி ஈக்குவேஷன். பட் ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட் விக்கெட் அவங்க சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பிளாட் விக்கெட் கொடுப்பாங்க. பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு டோர்னமெண்ட்ல மட்டும்தான் ஹோம் டீமுக்கு அந்த ஹோம் அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. ஆப்பனன்ட் டீம் வராம பாத்தீங்களா, விசிட்டிங் டீமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்சுவலா கண்டிஷன்ஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ எக்ஸாம்பிள் ஹைதராபாத் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து பிளாட் ட்ராக் எதிர்பார்ப்பாங்க. ஆனா GT கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்பின் ட்ராக் கொடுத்தாங்க. இங்க பாருங்க, இவங்க கிட்ட நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கு. லாஸ்ட் டைம் மாதிரி டிரை விக்கெட்டா இருக்கும் ஈடன் கார்டன்ஸ் நினைச்சா நல்லா பிளாட் விக்கெட் கொடுத்துறாங்க. உங்களுக்கு தெரியும் LSG பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு பேட்ஸ்மேன்ஸ்னு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் அஜிங்கே ரஹானே. LSG வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ முதல்ல நம்ம LSGயோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது KKR கிட்ட போவோம். ஸோ LSG பொறுத்த வரைக்கும் டாஸ் தோத்தாலும் கவலை இல்லடா, நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் செமையா ஆடுறோம்னு சொல்லிட்டு 238 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க, ஜஸ்ட் லூசிங் 3 wickets. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பா ஹியூஜ் கிரெடிட் அவங்களோட ஓப்பனர்ஸ்க்கு கொடுக்கணும். மிச்சல் மார்ஷ் அண்ட் எய்டன் மார்க்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அவங்களே அந்த பேஸ் செட் பண்ணாங்க. அப்பயே கிளியரா தெரிஞ்சது இந்த வே அவங்க ரெண்டு பேர் ஆடும் போதே இட்ஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் கேம்டான்றது கிளியர் கட்டா தெரிஞ்சது. ஏடன் மார்க்ரமும் ஒரு சூப்பர் நாக் ஆடிட்டு போனாரு. ஸோ ரீசெண்டா ஃபியூ மேட்சஸா மார்க்ரமும் ஃபார்முக்கு வருது, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ். நான் ஆக்சுவலா LSG டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். கேப்டனும் சரி, கோச்சையும் சரி, தே ஸ்டுட் அப் வித் மார்க்ரம். நான் என்னோட ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் மார்க்ரம் வச்சு தான் ஓப்பன் பண்ணணும் மார்ஷன் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு. பட் ரீசெண்ட் டைம்ல வாஸ் இன் குட் ஃபார்ம் SA T20லாம். ஸோ அதனால ட்ரஸ்ட் பண்ணாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் கொடுக்குறாரு தான் சொல்ல முடியும். மிச்சல் மார்ஷ் வேற லெவலுங்க. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பர் ஃபிட்டா இருக்காரு. இப்ப பாக்குற மிச்சல் மார்ஷ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு 1 year முன்னாடி கூட பாருங்களேன், கொஞ்சம் வெயிட் போட்டு இருப்பாரு. இப்போ ஃபிட்டா இருக்காரு. எப்போ அந்த டோர்னமெண்ட் முன்னாடி நான் ஒரு ஃபுல் பேட்ஸ்மேன் அந்த டோர்னமெண்ட்டுக்கு அவைலபிள் சொன்னாரோ அப்பவே எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, ஓகே இந்த வாட்டி அவர் ப்ரிப்பேர்டா வராருன்னு சொல்லிட்டு. LSG ஓனர்ஸா இருக்கட்டும், நிஜமாவே they will feel proudல. என்னம்மா மார்ஷை வந்து ஆக்ஷன்ல நம்ம எடுத்தோம், இன்னைக்கு அவர் டெலிவர் பண்றாருன்னு போது they will feel really proud. ஏன்னா அவரோட கன்சிஸ்டன்சி வேற லெவல்ல இருக்கு. ஜென்ரலா மார்ஷ் IPL விளையாடி இருப்பாரு, அப்பப்போ ஒரு ரன் அடிப்பாரு. ஆனா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி காமிச்சது இல்ல. சோ இந்த எடிஷன் அவர் காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா LSGக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். அண்ட் அடுத்த ஒரு மேஜர் பிளஸ் நிக்கலஸ் பூரான். அதாவது இந்த டோர்னமெண்ட்ல 25 பால் 75 அடிச்சாச்சு, 25 பால் 70 அடிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 பால் 86 நாட் அவுட். ஐயோ அன்பலியபிள் நாக். இந்த மாதிரி ட்ராக் எல்லாம் கிடைச்சா அந்த மனுஷன் விடுவானா? வேற லெவல் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ இவங்க 3 பேரும் வச்சு செஞ்சுட்டாங்க. அதனாலதான் 238 அவங்களால அடிக்க முடிஞ்சது. ஓகே, த வே சுனில் நரேன் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணது நிக்கலஸ் பூரான், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. ஈவன் மிச்சல் மார்ஷ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸை வந்து சூப்பரா அட்டாக் பண்ணாரு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா இந்த விக்கெட்ல வந்து பர்ச்சேஸ் கிடையாது. சோ அந்த பாலும் பேட்டுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பவுன்ஸ் வந்துச்சு. சோ அந்த கண்டிஷன்ஸை சூப்பரா யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்கன்னு தான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ ரன் ஸ்கோர் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை LSG பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ராங், போலிங் கொஞ்சம் ஆர்டினரி போலிங் தான். பட் அதை வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொண்டு வராங்க. கண்டிப்பா அதுக்கு ஹியூஜ் கிரெடிட் ரிஷப் பண்ட்டுக்கும் கொடுக்கணும் அண்ட் என்டையர் அந்த போலர்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும். சோ ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன LSG போலர்ஸ் கிட்ட இந்த மேட்ச்ல இருந்ததுன்னா, அவங்க கிட்ட நிறைய ரன்ஸ் இருந்தது, அந்த ஒரு குஷன் இருந்தது. எல்லா போலர்ஸுமே எக்ஸ்பென்சிவா தாங்க இருந்தாங்க. பட் ஸ்டில் ஆகாஷ் தீப், ஒரு பக்கம் ஷதுல் தாக்கூர் இம்பார்ட்டன்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஆவிஷ் கான் கூட 4 overs 43 இருந்தா கூட அவரோட லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, அவரும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. டிக்வேஷ்
இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைண்ட் ஃபார் எல்எஸ்ஜி. அல்ல டவுட்டே இல்லை. அவர் ஆஸ் யூஸ்வல் செம்மையா எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஈவன் ரவி பிஷ்னாய் கூட பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிருப்பாரு. ஆனா அது பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி போல் 2 குட் ஓவர்ஸ். ஸோ எல்லாருமே ஒரு பிளானோட போட்டாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா, ஆப்வியஸ்லி ஷர்துல் தாக்கூர்லாம் பாத்தீங்கன்னா அந்த வைட் யாக்கர்ஸ் போடுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட வைடு போடுவார் சிஎஸ்கே விளையாடும் போதே, ஞாபகம் இருக்கா? சோ இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வைட் எல்லாம் போட்டாரு. ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் கூட கடுப்பாயிட்டாரு. பட் சில அந்த வைட் யாக்கர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஈவன் அவிஷ்கான் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஸ்லாட்ல போடுற பர்சன், ஆனா அவர் கூட பாத்தீங்கன்னா அந்த வைட் யாக்கர் நல்லா சூப்பரா போட்டாரு. ஓகே, அதே மாதிரி ஆகாஷ் தீப் கிட்ட எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அந்த ஸ்விங் இருந்தது, அதனால தான் 2 விக்கெட்ஸ் அவரால் எடுக்க முடிஞ்சது. குரூஷியல் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. சோ ஒரு பக்கம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிக்வேஷும் சரி பிஷ்னாயும் சரி அந்த ராங் ஒன் போட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போட்டு ரொம்ப மடங்கினாங்க வெங்கடேஷ் ஐயர் ஃப்ரீயா விளையாடவே முடியல. புரியுதா உங்களுக்கு? லெக் சைடு வந்து எல்லாம் டீப்ல ஆல் செட் பண்ணிட்டு ஆஃப் சைட்ல ஒரே ஒரு லாங் ஆஃப் மட்டும் செட் பண்ணிட்டு அது மாதிரி என்ன சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவே கோயிங் டெலிவரிஸ். அதாவது ஜென்ரலாவே ரவி பிஷ்னாய் வந்து லெக் ஸ்பின் போட மாட்டார், ராங் ஒன் தான் போடுவாரு. பட் திக்வேஷும் சரி ரவி பிஷ்னாயும் சரி ராங் ஒன் தான் போடணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட் பண்றேன் ரிஷப் பண்ட் பண்ணாரு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் போட்டாங்க. நிஜமா ஸ்டார்டிங்ல செம்மையா விளையாடிட்டு இருந்தார் வெங்கடேஷ் ஐயர். அதுக்கப்புறம் இந்த டாக்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சோ கேப்டனா இந்த மேட்ச்ல ரிஷப் பண்ட் ஸ்டூட் ஆனார். அதுல கண்டிப்பா நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க போலர்ஸும் போட்டாங்க. இட்ஸ் அ கம்பைன் டீம் எஃபர்ட். புரியுதா உங்களுக்கு? சோ நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு தருணம் இது எல்எஸ்ஜி. ஏன்னா இந்த ரிசோர்சஸ் வச்சுக்கிட்டு அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 3 மேட்ச் வின் பண்ண முடியுதுன்னா தே குட் ஏபிள் டு டிஃபெண்ட்னா சீரியஸ்லி அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டார்கெட்டா இருந்தாலும் தே கேன் சேஸ் பிகாஸ் தே ஹேவ் டெவஸ்டேட்டிங் பேட்ஸ்மென்ஸ். மார்ஷ் இருக்காரு, ஒரு பக்கம் பூரான் இருக்காரு, மில்லரும் இருக்காரு. இன்னும் அவுட் ஆஃப் ஃபார்ம் ரிஷப் பண்ட் ஃபார்முக்கு வந்தா இன்னுமே டேஞ்சரஸா தெரியும் இந்த டீம். ஸோ நிஜமாவே எல்எஸ்ஜி ஆர் கோயிங் இன் ரைட் ட்ராக். ஸோ அது மட்டும் கிளியரா தெரியுது. இன்னொரு பக்கம் கேகேஆர் கிட்ட வருவோம். கேகேஆர் இன்டிஃபரன்ஸ் சீசன் இது, அதுல டவுட்டே இல்லை. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மாதிரி விளையாடுனாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆன் பேப்பர் எப்படி மும்பை இந்தியன்ஸ் நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி கேகேஆரும் ஆன் பேப்பர் பார்க்கும்போது செம ஸ்ட்ராங்கான ஒரு சைடு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மேட்ச்ல அவங்க நல்லா தான் விளையாடினாங்க. தே கேவ் அ ஃபைட். ஓகே, எப்படி மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபியோட ஒரு ஃபைட் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இவங்களும் ஃபைட் கொடுத்தாங்க. 4 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. பட் ஆனா கேம் அவங்க கையில இருந்துச்சுங்க. சீரியஸா கிரெடிட் வந்து நம்ம எல்எஸ்டி போலர்ஸ்க்கு கொடுத்துருவோம். ஆனா கேகேஆரும் வந்து கொஞ்சம் சென்சிபிளா ஆடி இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். போலிங்ல கஷ்டப்பட்டாங்க. ஹர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் 2 விக்கெட் எடுத்தாரு. பட் ஸ்டில் அவருமே எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா போட்டது வந்து பாத்தீங்கன்னா வைபவ் வரவரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. மத்தபடி சுனில் நரேன் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அவங்களெல்லாம் வந்து அடிச்சு துவச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆண்ட்ரூ ரசல்லையும் அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட்டுங்க. குவிண்டன் டிகா கூட ஒரு 6-4 அடிச்சு கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அஜிங்க ரஹானே வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு நாக் விளாண்டாரு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால மறக்கவே முடியாது. ஃபென்டாஸ்டிக்கா விளாண்டாரு. எனக்கு என்ன ரஹானே கிட்ட பிடிச்சிருக்குன்னா அந்த சிஎஸ்கே இந்த 2023 எடிஷன்ல விளாண்டாரு பாத்தீங்களா, அந்த ஒரு ரஹானேவை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. பிளஸ் ஜென்ரலா ஈடன் கார்டன்ஸ்ல உங்களுக்கு பால் நல்லா பேட்டுக்கு வரும். லைட்டா அந்த பேக் ஆஃப் லென்த்தே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் யூஸ் பண்ணி அந்த பிக்அப் ஷாட்ஸ் எல்லாம் ஆடுவாரு, புல் ஆடுவாரு, அதெல்லாம் விளாடினாரு. அவுட்ஸ்டாண்டிங் நாக் தான் நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி சுனில் நரேன் இந்த மேட்ச்ல தேவைப்படுற ஸ்டார்ட்டை கொடுத்தாருன்னு தான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சோ ரஹானே வெங்கடேஷ் ஐயர் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப ப்ராமிசிங்கா போயிட்டு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்ல தான் ஷர்துல் தாக்கூர் வைடா போட்டுட்டு இருந்தாரு. சோ நான் அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த விக்கெட்ல 11 runs per over இட்ஸ் நாட் அ டஃப் டாஸ்க். கையில 7 விக்கெட் இருக்கு அப்படின்னும் போது நான் இது ஈஸி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். பட் அப்பதான் வந்து ரஹானே அவுட் ஆவாரு. ரஹானே அவுட் ஆனோடனே ஷர்துல் தாக்கூர் பால்ல அங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க கேகேஆர். பேட்டிங் ஆர்டரை கச்சா முச்சான்னு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அங்கேஷ் ரகுவன்சி அந்த டைம்ல வந்திருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ரிங்கு சிங் இறக்கிருக்கலாம். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பால் ஆடிட்டாங்கன்னா அப்படியே கேம் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பெர்ஃபெக்ட் பேட்டிங் விக்கெட். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர் இறக்கலாம் சொல்லி ரமன்தீப் ப்ரொமோட் பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆகல. அவர் அவுட் ஆயிட்டாரு. சோ அவர் அவுட் ஆனோடனே பிரஷர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேஷ் ரகுவன்சி வந்தாரு. அவருக்கும் பிரஷர் தான். ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் 12 மேல போகும்போது அடிச்சு ஆடணும். அவரும் குயிக்கா அவுட் ஆயிட்டாரு. சோ டக்குன்னு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 3 குயிக் விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. ஆண்ட்ரூ ரசல் இறக்குனாங்க பயமுத்தலாம்னு சொல்லி. அவரும் ஒரு 6 அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. சோ சேஸ் வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பிட்டாங்க ஆக்சுவலா கேகேஆர் கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா அந்த டைம்ல தான் எல்எஸ்டி கேமுக்குள்ள பூந்தாங்க விக்கெட்ஸா எடுத்து. ஏன்னா நீங்க வந்து என்னதான் பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலுமே நீங்க சேஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரிக்வயர்ட் ரேட் 12-13 இருக்கும் போது கையில விக்கெட்ஸ் இருக்கும்போது வேற விஷயங்க. நீங்க விக்கெட்ஸ் விட பாத்தீங்கன்னா பேட்டிங் டீம் தான் அண்டர் பிரஷர் போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி கேகேஆருக்கு அதான் ஆச்சு. ரிங்கு சிங்க கடைசியா இறக்கி விடுறாங்க. நிஜமா ஒரு சூப்பரா விளாடினாரு. கடைசியில முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு விளாடலாம் தான் பார்த்தாரு. பட் ஆனா எல்எஸ்டி பவுலர்ஸ் வேர் ரியலி ஸ்மார்ட். அதான் சொல்லல, இந்த பெனால்டி மேட் ஓவர்ல அவிஷ்கான் சூப்பரா போட்டாரு. ஒரு 6 வேணா விட்டுருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டாட் பால்ஸ் எல்லாம் எடுத்தாரு. அப்புறம் பவுண்டரி தான் கொடுத்தாரு. அந்த டைம்ல அவர்ல 14 runs கொடுத்துருப்பாருங்க. அது போதும். ஏன்னா எல்லா பாலும் ரன் போயிருந்தா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க எல்எஸ்டி. ஆனா ஒரு 2-3 டாட் பால் எடுப்பாரு பாருங்க, அது வந்து குரூஷலா வந்து அமைஞ்சது ஆக்சுவலி. ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்துச்சு அந்த டைம்ல. கிட்டத்தட்ட ஐ ஃபீல் லைக் 22 இருந்துச்சு, 22-23 இருந்துச்சு. சோ 22-23ல அவிஷ்கான் 14 runs கொடுத்தாரு பெனால்டி மேட் ஓவர்ல. தட் ஒர்க்ட் அவுட் ஃபார் எல்எஸ்டி. சோ லாஸ்ட் ஓவர் வந்து இவர் போடும்போது பிஷ்னாய் போடும்போது தே ஹேட் தட் குஷன் 24 runs. அதுவும் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா
ரிங்கு சிங் கிடையாது. ஏன்னா ரிங்கு சிங் அந்த பெனால்டி மேட் லாஸ்ட் ஓவர்ல கவர்ஸ்ல பவுண்டரி அடிச்சாரு. எனக்கு அப்பே தோணுச்சு ஹர்ஷித் ராணா ஸ்ட்ரைக் அங்க. சோ ரிங்கு சிங் இருந்தா கூட ரவி பிஸ்னாயோட அது கொஞ்சம் பிரஷரா இருக்கும். 2 6 ஃபர்ஸ்ட் 2 பால் விட்டுருந்தீங்கன்னா பிரஷர் 4 balls 12 runs சான்சஸ் இருந்திருக்கும் கேகேஆர் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஹர்ஷித் ராணா ஸ்ட்ரைக். ஆனா ஹர்ஷித் ராணாவும் ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு டாட், புரியுதா உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள். சோ ஆப்வியஸ்லி அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 4 balls 19 ஐ மீன் ஐ திங்க் 3 balls 19 கரெக்டா 2 டாட்டுக்கு அப்புறம் தான் இவர் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸோ 3 balls 19 போது பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 3 6 அடிக்கணும். தட் வாஸ் நாட் ஈஸி அந்த டைம்ல. பிஷ்னாய் நல்லா போட்டாரு, பவுண்டரி அடிச்சாரு, அப்புறமா ஒரு பவுண்டரி அடிச்சாரு, அப்புறம் லாஸ்ட் ஒரு 6 அடிச்சாரு. 4 runs வித்தியாசத்துல தோத்துறாங்க கேகேஆர். எனவே ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா பைசா வசூல்றா. 2 டீமும் 230க்கு மேல அடிச்சாங்க. ஸோ அதனால ஃபன்னா இருந்துச்சு. பட் கேகேஆர் வில் பி சீரியஸ்லி டிசப்பாயிண்டட். கையில இருந்த மேட்ச் அவங்க கண்டிப்பா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிருக்கலாம். பட் அங்கதான் சம்டைம்ஸ் எல்எஸ்ஜிக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அந்த க்ரூஷியல் மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதனாலதான் they came victorious in this match. So good times for LSG. Hopefully இந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். At the same time KKR ஆப்ஷனே கிடையாது. they have to come back hard in the next few matches. இல்லனா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த மேட்சை பத்தி? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.